ஓகே, பகவத்கீதை 2வது சாப்டர் சாங்கிய யோகம். அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல போன சாப்டர்ல அர்ஜுனன் ரொம்ப ஆடி போயிட்டான். பந்துக்களை போய் நான் எப்படி கொல்லுவேன், கொன்னுட்டு எனக்கு அப்படியாவது இந்த ராஜ்யம் வேணுமா, நான் யுத்தம் செய்ய போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு அதுக்கு வேண்டிய ஏன் அவனுக்கு அப்படி எல்லாம் தோன்றது அப்படிங்கறத அவன் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே இருந்தான். சோ இங்க ஸ்டார்டிங்லயும் அதே மாதிரி பண்ணிட்டே வரும் சொல்றான் அவன். அதே சமயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இப்படி ஒரு கோழையா நீ இருக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு யுத்தம் பண்றதுல இஷ்டமும் இல்ல. அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்றத அவனால அப்படியே ஏத்துக்காம இருக்கவும் முடியல. சோ ஒரு மாதிரி அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கான். என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்க முடியாத நிலையில அந்த அர்ஜுனன் பகவான்கிட்டயே சரணடைகிறார். நான் என்ன செய்யணும்னு நீங்களே ஒரு முடிவா கூறுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட சரணடைகிறார், பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுதான் இப்போ பார்க்க போறோம். கார்பண்ய दोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्म सम्मूढ चेताः यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम्. कार्पण्यदोषोपहत स्वभावः दोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः कार्पण्यदोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः कार्पण्यदोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् कार्पण्यदोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् कार्पण्यदोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम्. ஓகே, சோ இங்கதான் அர்ஜுனன் கேக்குறார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு என்ன சாதனை பண்ணினா என்னை அது மேன்மை ஆக்குமோ அதை எனக்கு கூறுங்கள். நான் உங்களுடைய சீடன் இல்லையா, அதனால உங்களிடம் நான் சரணடைகிறேன். எனக்கு எது மேன்மையை தரக்கூடியதோ அதை எனக்கு நீங்களே சொல்லுங்கோ, நீங்க சொல்றபடி செய்யறேன் அப்படின்னு சரணடைஞ்சுட்ட கிருஷ்ண பரமாத்மாட்ட. சோ இங்க கார்பண்ய தோஷம், கார்பண்ய கிருபணன் அப்படின்னா யாரு அப்படின்னா பேராசை இருக்கிறவன் பேர் தான் கிருபணன் அப்படின்னு சொல்றான். அதாவது கிடைக்கிறதையெல்லாம் தான் மட்டுமே அனுபவிக்கிறது, அது மாதிரி யாருக்கும் ஒன்னும் தரக்கூடாது, எல்லாம் நானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை கிருபணன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி செலவு பண்றதுக்கு மனசே வராம சில பேரு கருமியா இருப்பா தெரியுமா, கஞ்சனா, அவனையும் கிருபணன் அப்படிங்கறது சொல்லுவான்.
அது மாதிரி இந்த இது ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கறத பத்தியே கவலைப்படாம இந்த உலக சுகபோகங்கள்லயே வாழ்க்கையை வீணடிக்கிற அவன் அந்த அஞ்ஞானத்துல உழல்பவனும் கிருபணன் தான். சோ இந்த போகத்திலையும் அத அத அதுலயே வந்து இந்த பரமாத்மாவை அறிந்துக்க துளியும் முயற்சிக்காமல் இந்த போகத்திலேயே உழண்டு கொண்டிருப்பவன கிருப்பணன் அப்படின்னு சொல்வா. சோ இங்க கார்பண்ய தோஷம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு கிருப்பணத்தனம் அப்படிங்கிற அந்த தோஷத்தினால் நான் அப்போ இதுவா இருக்கேன். சோ எனக்கு அதுல இருந்து வெளியில வரத்துக்கு என்னை எப்படி நான் என்ன பண்ணா அது எனக்கு நல்லத தருமோ, மேன்மையை தருமோ, அதை நீ தயவு செய்து எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சோ இப்ப எனக்கு வந்து எது தர்மம், எது அதர்மம், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுவுமே என்னால சரியா முடிவு எடுக்க முடியாம என் உள்ளம் மயங்குகிறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இப்போ அவன் மனசு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல ஆழ்ந்து விட்டதா அவன் சொல்றான். ஒரு பக்கம் தன்னுடைய மக்களை காப்பாத்தணும், தன்னுடைய சொத்துக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல யுத்தம் பண்றது தர்மம் தான் அப்படின்னு ஒரு பக்கம் மனசுல தோன்றது. அது சத்திரிய தர்மம். சோ அதுல நான் ஈடுபடுறது நல்லது, உச்சிதம் அப்படின்னு ஒரு பக்கம் என் மனசு சொல்றது. இன்னொரு பக்கம் யுத்தத்துடைய இந்த விளைவுகளை நினைச்சா நம்ம வந்து பேசாம சந்நியாசம் எடுத்துட்டு போயிடலாமா, இல்ல பேசாம பிச்சை எடுக்கலாமா, காட்டுக்கு ஓடிடலாமா அப்படின்லாம் நினைக்க வைக்கிறது இந்த விளைவுகளை நினைத்தா. சோ மனசு எதையுமே என்ன தீர்மானத்தை செய்ய விடாது என்னை திகைக்க வைக்கிறது அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சு சொல்லுங்கோ. எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய சாதனம் என்ன அப்படின்னு கேட்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு புத்திமதிய கேட்டு அவர் பிரார்த்தனை பண்ற. ஆஹ் இப்ப தன்னுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் அவர் திருப்பிய சொல்றார். நெக்ஸ்ட், ந ஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோக முச்சோஷண மிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். சிவகாமி மாமி. நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணமபி சாதிபத்யம். சுராணாமபி சாதிபத்யம். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். ஓகே, சோ
அவ வந்து திருப்பியும் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றான், நீ என்ன வந்து யுத்தம் பண்ணு, கோழைக்கு இது கோழைத்தனமா இருக்காத, என்ன யுத்தம் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா அந்த யுத்தத்தினால எனக்கு என்ன மேக்சிமம் என்ன கிடைக்க போறது? வெற்றி கிடைக்க போறது. அந்த வெற்றி கிடைச்சதுன்னா எதிரிகள்லாம் இல்லாம நான் நிம்மதியா அரசு ஆளலாம். எனக்கு தேவர்களோட ஆதிபத்தியம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகும் அந்த தன்மை. சோ அதுவும் எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சா கூட ஒரு பக்கம் பார்த்தேன்னா எனக்கு சோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா என்ன வந்து மனசு வந்து நிம்மதியா இருக்காது. எனக்கு சோகத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா என் பந்துக்களை எல்லாம் நான் கொல்கிறேன். அது எனக்கு சோகத்தை மட்டுமே தரும். சோ எனக்கு எல்லா இதுவும் ராஜ்ய போகங்கள்லாம் கிடைச்சா கூட எனக்கு நிம்மதியே இருக்காது. சோ எனக்கு நீங்களே ஒரு உபாயம் கொள்ளுன்னு கூறுங்கள். எனக்கு இந்த சோகத்தை எல்லாம் விலக்கி நான் எப்போதும் சுகமா இருக்கிற மாதிரி, அதாவது எனக்கு இப்படிப்பட்ட ராஜ்யபோகங்கள் வேண்டவே வேண்டாம். எனக்கு சுகமா இருக்கணும். அதற்கான வழியை கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறான் பரமாத்மாட்ட. சோ இதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணினா அப்படின்னு சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறான் திருதராஷ்டிரன்ட்ட. சஞ்சய உவாச்ச. சௌமியா ஸ்ரீராம் மேம். சௌமியா ஸ்ரீராம் மேம். ஏவமுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷப் எஃப் போட்டுக்கோங்க பரந்தப ந யோத்ஸ்ய இதி கோவிந்தம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. உக்த்வா அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. உக்த்வா தூஷ்ணீன் பபூவ சௌமியா முக்த்வா ஹ்ரிஷிகேஷம் एवमुक्त्वा हृषीकेशम् गुडाकेशः परन्तप गुडाकेशः परन्तप न योत्स्य इति गोविन्दम् न योत्स्य इति गोविन्दम् उक्त्वा तूष्णीं बभूवः उक्त्वा तूष्णीं बभूवः மேம் அந்த இடத்துல எஃப் கிடையாதா? குடா கேஷப் மம்மி குடா கேஷ எஃப் கிடையாது, அதான் எஸ்ஸா? எஃப் எஃப் எஸ் எஃப் எஃப் ஃப்ரெண்ட் எஃப் எஃப். ஓகே, தேங்க்யூ. சஞ்சய உவாச்ச சொல்லுங்க. ओके मैम. संजय उवाच एवमुक्त्वा हृषीकेशं गुडाकेशः परन्तप न योत्स्य इति गोविन्दम् उक्त्वा तूष्णीं बभूवः. संजय उवाच एवमुक्त्वा हृषीकेशं गुडाकेशः परन्तप न योत्स्य इति गोविन्दम् उक्त्वा तूष्णीं बभूवः. ஓகே, சோ சஞ்சயன் வந்து சொல்றா இது மாதிரி திருதராஷ்டிரன்ட்ட, அர்ஜுனன் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணினா போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா ஆயிட்டார் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் அர்ஜுனன் இப்படி சொன்னதுக்கு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படிங்கறதையும் சஞ்சயன் சொல்றார். நெக்ஸ்ட் ஹேமாவதி மாமி. ஹேமாவதி மாமி. குடாகேஷ பரந்தபக அதுல விசர்க்கம் இருக்கேமா? கிடையாது, பரந்தப தான், விசர்க்கம் கிடையாது அங்க. ஸ்ரீனிவாசன் சார். தமுவாச்ச ரிஷிகேஷः பிரஹசன் நிவ பாரத சேனயோ ருபயோர் மத்யே விஷீதந்த மிதம் வச்சः. தமுவாச்ச ऋषिकेशः. नमस्कारं मामि. तमुवाच ऋषिकेशः प्रहसन्निव भारत प्रहसन्निव भारत ஒரு வாட்டி போ. சேனயோருபயோர்मध्ये सेनयोरुपयोर्मध्ये विषीदन्तमिदं वचः.
विषीदन्तमिदं वचः तमुवाच ऋषिकेशः प्रहसन्निव भारत सेनयोरुपयोर्मध्ये विषीदन्तमिदं वचः तमुवाच ऋषिकेशः प्रहसन्निव भारत सेनयोरुपयोर्मध्ये विषीदन्तमिदं वचः இதம் வச்சக, அதாவது கிருஷ்ண பரமாத்மா இப்படி சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்த அர்ஜுனனிடம் சிரிச்ச மாதிரி பின்வரும் வார்த்தைகளை கூறுகிறார். சோ இங்கேருந்து நம்மளுக்கு கிருஷ்ணருடைய உபதேசம் ஆரம்பிக்கிறது. இனிமே ரொம்ப நம்மளுக்கு டீப் சப்ஜெக்டா போகும். இது இத்தனை நேரம் நம்ம கதையா படிச்சோம். இப்பதான் அந்த ஆத்மானா என்ன, அந்த ஆத்மாவுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, எதுக்காக நம்ம சோகப்படணும், எதுக்காக அந்த மாதிரி ஆல் டீடைல்ஸ் நம்மளுக்கு வரும். ரொம்ப நம்மளுக்கு தாட் பாண்டரிங் இதெல்லாம். சோ அவனோட கலக்கத்தையும் சோகத்தையும் அவனை எப்படியாவது போக்கிடணும் அப்படிங்கிற அந்த உத்தேசத்தோட பகவான் கிருஷ்ணர் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார் அவரோட உபதேசத்தை? அழிவற்ற நித்திய வஸ்து எது, அழியக்கூடிய அனித்திய வஸ்து எது அப்படிங்கறத விளக்கற. சோ சாங்கிய யோகத்துல முதல் பார்ட் எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கறத புரிய வைக்கிற. யுத்தம் புரியறது அவசியம்தான் அப்படிங்கறத அவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக அந்த சாங்கிய நிஷ்டைய பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். சோ இனிமே ஃபுல்லா நம்மளுக்கு இதுதான் இருக்கும், தியரி மோர். சுதா மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச. நமஸ்காரம் மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச. அசோச்யா நன்வசோச்சஸ் த்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசு ந கதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் அசோச்யானன்வசோச்சத்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசு ந கதாசூம்ச்ச கதாசு ந கதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. ஸ்ரீ பகவானுவாச்ச. அசோச்யானன்வசோச்சத்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசு ந கதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. ஸ்ரீ பகவானுவாச்ச. அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசு ந கதாம்சூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. ஓகே. சோ அவ ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பகவான் சொல்றார், நீ ரொம்ப பெரிய பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொல்ற, நீ பண்டிதர்கள் மாதிரி பேசின்னு இருக்க. ஆனா உயிர் போனவர்களுக்காகவும் உயிர் போகாதவர்களுக்காகவும் பண்டிதர்கள் எப்பவுமே வருத்தப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா அவளுக்கு தெரியும், பண்டிதர்களுக்கு அந்த சச்சிதானந்தமயமான அந்த பரம்பொருள் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அவளுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றா. சோ அந்த பரம்பொருளை தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கு, அந்த பரமாத்மா தான். சோ அந்த ஆத்மாங்கிறது எப்பவுமே எந்த விதத்திலயுமே அதுக்கு நாசமே ஏற்படாது. இந்த சரீரம்ங்கிறது அழியக்கூடியது, அதாவது அது அனித்தியமான வஸ்து, அது எப்போதும் இருக்க முடியாது.
உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு நம்மளுக்கு வந்து கனவு போல கற்பனையானதுதான். அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்தணும்? ஆனா நீ வந்து வருந்தின்னு இருக்கியே. ஒரு அறிஞனை மாதிரி பேசுற, அவ்வளவுதான் தவிர நீ உண்மையிலேயே அறிஞன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ நீ பீஷ்மர் முதலான அந்த உறவினர்களை பத்தி நீ இப்படி கவலைப்படுறது வந்து கொஞ்சம் கூட உச்சிதமே இல்லை. ஆனா நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்கியே அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா அதுல வந்து ஏன் அவளை பத்தி வருந்த கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ ஏன் நான் வருத்தப்படக்கூடாது? அவளை கொன்னா எனக்கு என் பந்தத்தை நான் லூஸ் பண்றேனே, சொந்த பந்தத்தை வருத்தம் தானே வரும். வருத்தப்படக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு அவர் சொல்றார், பகவான் சொல்றார், ஆத்மாங்கிறது நித்தியமானது, ஆத்மா அழிவற்றது, அதனால அதற்காக நீ வருந்த வேண்டியது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். ஆத்மா நித்தியம், உடல் அழிவதால் ஆத்மா என்னைக்குமே நாசம் உறாது. அதனால அந்த ஆத்மா நசிந்துடுமோ அப்படின்னு நீ வருத்தப்படுறது துளியும் உச்சிதம் இல்லை அப்படின்னு சொல்ற. சோ ஒரு உடம்பு, இது ஒரு ஜீவனுக்கு வந்து பிறக்கும் போது இளமை இருக்கு, அப்புறம் யௌவனம் இருக்கு, அப்புறம் முதுமை வருது. ஆனா அந்த உண்மையிலேயே பார்த்தோம்னா அது எல்லாம் உடலுக்கு தான் ஏற்படுறது. அந்த ஆத்மாங்கிறதுக்கு ஒரு மாறுதலும் ஏற்படாமல் அந்த உடம்புல மட்டும்தான் அந்த மாறுதல்கள் ஏற்படுறது இல்லையா? அதே மாதிரிதான் அந்த உடல்ல இருந்து இன்னொரு உடம்புக்கு போறதுங்கிறதும் ஆத்மாக்கு ஏற்படுறது கிடையாது. சோ அந்த ஸ்தூல சரீரம்னு இருக்கு, அதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ சூக்ஷ்ம சரீரம் தான் டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த ஆத்மாங்கிறது அப்படியே தான் இருக்கு. சோ ஆத்மாக்கும் அந்த உடம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு திருப்பியும் அவர் எடுத்து சொல்றார். இன்னும் அதை நிறைய டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்லுவார். ஆத்மாங்கிறது வந்து நித்தியமானது, விகாரம் இல்லாதது. சோ இந்த உற்றார் உறவினரோட ஏற்படுற இந்த சேர்க்கை, பிரிவு, இந்த சுக துக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துண்டு தானே இருக்கு. சோகப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதை எல்லாம் வந்து இது எல்லாமே அனித்தியம் அப்படிங்கறத பகவான் சொல்ற. நீ அத பொறுத்து கொண்டேதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஆணையிடுற அர்ஜுனன் கிட்ட. சோ சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடிய இந்த போக விஷயங்கள் இதெல்லாம் வந்து அனித்தியம் ஆனவை, அதனால அதையெல்லாம் நீ பொறுத்துண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற. சோ இது அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சும் நீ அந்த விருப்பு வெறுப்பு, மகிழ்ச்சி, துன்பம் இதெல்லாம் அடையாத அப்படின்னு சொல்ற. சோ நம்ம எப்படி நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புலன்கள் அதெல்லாம் வந்து எப்படி ஒரு பொருள் மேல அந்த ஆசை ஏற்படுறதோ அதுல இருந்து அப்புறம் விலகிறதோ அந்த மாதிரிதான் உறவினர்களோடையும் நம்மளுடைய அந்த இது இருக்கும். அதாவது அதுவும் வந்து ஒரு அனித்திய வஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற. சோ எல்லா விதமான இந்த சேர்க்கையாலும் பிரிவினாலும் ஏற்படும் அந்த சுக துக்கங்களை எல்லாம் நீ பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு பகவான் எடுத்து சொல்ற. சோ அதுக்கப்புறம் அப்படி பொறுத்துண்டா அதனால என்ன லாபம் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி சொல்றார். நம்ம இப்போ அத பாக்கிய பார்ப்போம். சுதா ஸ்ரீனிவாசன் மாமி. ந த்வே வாஹம் ஜாது நாசம் ந த்வம் நேமே ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வய மதஃ பரம். ந த்வே வாஹம் ஜாது நாசம். சுஜாதா மேம். சுந்தரி மாமி. மாமி நான் சுஜாதாவா? ஆமா நான் சொல்லணுமா? ஆமா ஆமா. ஓகே ஓகே.
न त्वेवाहं जातु नासं न त्वेवाहं जातु नासं न त्वं नेमे जनाधिपाः न त्वेनेमे जनातिपाः न त्वं नेमे जनाधिपाः न त्वं नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः न चैव न भविष्यामः सर्वे वयमतः परम् सर्वे वयमतः परम् न त्वेवाहं जातु नासं न त्वं नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः सर्वे वयमतः परम् न त्वेवाहं जातु नासं न त्वं नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः सर्वे वयमतः परम् ओके नेक्स्ट सुन्दरी मामी देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तर प्राप्तिहि प्राप्तिर्னு இருக்கு இரு எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க धीरस् तत्र न मुह्यति देहिनोऽस्मिन् यथा देहे देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिः तथा देहान्तरप्राप्तिः धीरस्तत्र न मुह्यति धीरस्तत्र न मुह्यति देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिः धीरस्तत्र न मुह्यति देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिः धीरस्तत्र न मुह्यति Beautiful. Next. Next year, Mino. நான் கூப்பிடுறேம்மா ஒரே ஒரு நிமிஷம் மேம் அந்த இது ஸ்வர்ணா மேம் मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुख दुःखदाः आगमापायिनो नित्याः तां तितिक्षस्व भारत मात्रा स्पर्शास्तु कौन्तेय मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुख दुःखदाः शीतोष्ण सुख दुःखदाः आगमापायिनो नित्याः आगमापायिनो नित्याः तां स्थितिक्षस्व भारत तान् तिक्षस्व भारत तां स्थितिक्षस्व तां तितिक्षस्व भारत मात्रा எஸ்து வருதுங்க தாம் ஸ்திதிக்ஷஸ்வ तां तितिक्षस्व ओके Yes, correct. मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुख दुःखदाः आगमापायिनो नित्याः तां तितिक्षस्व भारत मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुख दुःखदाः आगमापायिनो नित्याः तां तितिक्षस्व भारत Beautiful. Next. சுவாமிநாதன் மாமா यं हि न व्यथयन्त्येते पुरुषं पुरुषर्षभ सम दुःख सुखं धीरं सो
மிருதத்வாய கல்பதே. யம் ஹி ந வ்யதயந்த்யேதே यं हि न व्यतयन्त्येते புருஷம் புருஷர்ஷப पुरुषं पुरुषर्षभ சமதுக்க சுகம் தீரம் समदुःखसुखं धीरं சோமிருதத்வாய கல்பதே. सोऽमृतत्वाय कल्पते यं हि न व्यतयन्त्येते पुरुषं पुरुषर्षभः समदुःखसुखं धीरं सोममृत्वाय कल्पते சோமமிருத்வாய அல்ல, सोऽमृतत्वाय कल्पते यं हि न व्यतयन्त्येते पुरुषं पुरुषर्षभः அங்க விசர்க்கம் இருக்கா? இல்ல இல்ல यं हि न व्यतयन्त्येते पुरुषं पुरुषर्षभ समदुःखसुखं धीरं सोऽमृतत्वाय कल्पते. ஓகே. துளசி மேம். குட் ஆஃப்டர்நூன். சுகம் துக்கம் ரெண்டையும் ஒரு பேத பாவனை இல்லாம யாரு ஏத்துண்டு அத அனித்யம் அப்படிங்கறத உணர்றாளோ அவன்தான் தீர் அப்படின்னு சொல்றான். அந்த நிலை நம்மளுக்கு வந்துடுத்தோம்னா நம்ம மனசு எப்பவுமே கலங்குவது இல்லை, மனசுல எந்த ஒரு விகாரமும் அடையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றான். சோ அந்த மாதிரி சமபாவனை, அதாவது இந்த சுகம் துக்கம் அதையெல்லாம் தாண்டி சமபாவனையாக இருக்கும் அந்த தீரன் அந்த பரமாத்மாவை ஈஸியா அடையத்தக்கவன் ஆகிறான். சோ பகவானோட நேரடியா அவனுக்கு ஒன்றிவிடும் நிலை எளிதாக கிட்டிவிடும் அப்படின்னு சொல்ற. சோ ஆத்மாங்கிறது எப்படி நித்திய வஸ்து அப்படின்னு சொல்றார் அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். நித்திய அனித்திய வஸ்துக்களை அவர் எது நித்தியம் எது அனித்தியம், நித்தியம்னா என்ன அனித்தியம்னா என்ன அப்படிங்கறத விளக்கி சொல்றார் இன்னும் 2 ஸ்லோகத்துல 3 ஸ்லோகத்துல. நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ் தத்வ தர்ஷிபிஹி. நாசதோ வித்யதே பாவோ नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः त्वनयोस्तत्त्वदर्शिभिः. नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः. नासतो विद्यते भावो न भावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः. சரியா மேம்? கரெக்ட். ஓகே, தேங்க்ஸ். சோ இங்க எது சத் எது அசத் அப்படின்னு சொல்றார். மாறிண்டே இருக்கக்கூடிய இந்த உடம்பு, நம்மளுடைய புலன்கள், அதாவது ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் எல்லாமே அசத் அப்படிங்கறத சொல்லுவா. அதாவது அதெல்லாம் அது எப்போதும் இருப்பதா நம்மளுக்கு தோணும், ஆனா அது மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால பீஷ்மர் முதலிய அந்த உறவினர்கள் அவளோட உடல் எல்லாம் அனித்திய வஸ்துக்கள், அதாவது ஜட வஸ்துக்கள் தான், அதெல்லாம் அழிந்து விடும், அத பத்தி நீ வருந்தரையே, அது உச்சிதமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். அப்புறம் சத்தியது அப்படிங்கறத சொல்றார். சத்துங்கிறது அந்த பரமாத்ம தத்துவம் மட்டும்தான் சத் அப்படிங்கிற, அது எங்கேயும் நிறைந்து இருக்கு, என்னைக்கும் நித்தியமானதாக இருக்கு. சோ நீ
பீஷ்மர் வந்து நம்ம அழிச்சுடுறோமே அப்படின்னு நீ நினைக்கிற. அந்த ஆத்மாக்கு அழிவு இருக்கா? அழியவே அழியாது. சோ நீ அந்த மாதிரி நினைச்சு வருந்துவது உச்சிதமே இல்லை. எது மாறிண்டே இருக்குமோ, அது எது அழியுமோ, எது வந்து எல்லா காலத்திலையும் இருக்குமோ இருக்காமல் இருக்குமோ அதெல்லாம் தான் அசத் அப்படின்னு சொல்லுவா. சோ எப்பவுமே மாறுபடாமல் அழிவே இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடியதுதான் சத். சோ சத்தான பொருள்ங்கிறதுக்கு அழிவே கிடையாது. இந்த தத்துவம் சத்தன் அந்த அசத்துவ தத்துவத்தை அறிந்த ஞானிகள் என்னைக்குமே இந்த மாதிரி நிலை குலைந்து போமாட்டார்கள் அப்படின்னு சொல்ற. சத்துனா என்ன, அசத்னா என்ன அப்படிங்கிறது. ஆத்மாங்கிறது மட்டும்தான் சத், பாக்கி எல்லாமே அசத், மாறுபடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது, நித்தியமாக இருப்பது கிடையாது அப்படிங்கறத சொல். ஓகே, நெக்ஸ்ட். உதய் சார். அவிநாஷி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாச மவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்து மர்ஹதி. அவிநாஷி து தத்வித்தி அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் येन सर्वमिदं ततं விநாசமவ்யயஸ்யாஸ்ய विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति. न कश्चित् कर्तुमर्हति. अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति. अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति. Okay, next. உமா குமார் மேம். அந்தவந்த இமே தேஹா நித்யஸ் யோக்தாஷ் ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அந்தவந்த இமே தேஹா अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ता शरीरिणः नित्यस्योक्ताः शरीरिणः अनाशिनो प्रमेयस्य अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत. तस्माद्युध्यस्व भारत. अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ताः शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत. अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ताः शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत. Beautiful. So எல்லா உடம்புலயும் இருக்கிறது ஒரே ஆத்மாதான். சரீரங்கள் வெவ்வேறா இருக்கு. அதனால நம்மளுக்கு ஆத்மாவும் வெவ்வேறு அப்படின்ற அந்த ஒரு அறியாமையிலேயே நாம இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லை. உண்மையில ஆத்மாங்கிறது வெவ்வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த ஞானம் உனக்கு பிறந்தெடுத்துனா இந்த வேற வேற அப்படிங்கிற அந்த நினைப்பு உன்னை விட்டு ஒழிந்து விடும் அப்படின்னு சொல்றேன். உடம்பு என்னைக்கும் அழியக்கூடியது. அந்த அழிவை யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனா அந்த ஆத்மாங்கிறது நித்திய வஸ்து, அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது அப்படிங்கறதை தீர்மானம் பண்ணிக்கோ. அதனால நீ போற நினைச்சு கொஞ்சம் கூட நீ வருத்தப்படுறதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துறார் பகவான் கிருஷ்ணர். யுத்தத்திலிருந்து நீ பின்வாங்குவது சரியில்லை அப்படின்னு எடுத்து உரைக்கிறார் அர்ஜுனனிடம். சோ இப்ப
அடுத்தது வந்து என்ன சொல்ல போறார் அப்படின்னா, ஆத்மாங்கிறது வந்து நான் அந்த ஆத்மாவை கொல்ல போறேனே அப்படின்னு நீ நினைக்கிறது வெறும் அஜ்ஞானத்தினால்தான், உன் அறியாமையினால்தான் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்க போறார் அடுத்தது. சோ அதுக்கு அவர் என்ன சொல்றார்? ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. உமா மௌலி மேம். யயேனம் வேத்தி ஹந்தாரம் யயேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. நாயம் ஹந்தி ந ஹன்யதே. யயேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. யயேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. சோ ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி அவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அதாவது கண்ணுக்கு நம்மளுக்கு தெரிகிறது இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது, அதுக்குள்ள நம்மளுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் பிரிஞ்சு வருது இல்லையா, அதுக்கு பேர்தான் மரணம் அப்படிங்கிறது. சோ இறக்கிறதுங்கிறது இந்த ஸ்தூல உடல் தான் நம்மளுக்கு இறந்து போறது. சோ இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்கு அதாவது உனக்கு இருக்கிற இந்த ஸ்தூல சரீரம், அந்த மனம் புத்தியோட இருக்கிற இந்த ஸ்தூல சரீரம் இன்னொரு ஸ்தூல சரீரத்தை வந்து இது பண்றதான், அதாவது அந்த இன்னொரு ஸ்தூல சரீரத்துல இருந்து உயிர் போறதான் நீ வந்து நம்ம அவனை கொல்றோம் அப்படின்னு நினைக்கிற. ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் ஒண்ணு செய்யறது, அந்த ஸ்தூல சரீரம் உயிர் பிரிவு ஏற்படுறது, அவ்வளவுதான். சோ கொல்றதும் வந்து ஒரு சரீரம் தான், கொல்லப்படுறதும் வந்து ஒரு சரீரம் தான், ஆத்மா கிடையாது. இதுல ஆத்மாங்கிறது அப்படியேதான் இருக்கு அப்படின்னு அழகா சொல்ற. சோ அத வந்து அஞ்ஞானி தான் நம்ம வந்து ஆத்மாவை கர்த்தா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் கொன்னுட்டேனே அப்படின்னு நீ நினைக்கிற, அந்த ஆத்மாங்கிறது என்னைக்கும் அப்படியேதான் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் மனசு புத்தியோட இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம் அந்த ஸ்தூல சரீரத்தை இது பண்றது, அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்ற. சோ ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஏன் கொல்ல முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதுக்கும் வந்து அவர் பதில் சொல்ற, ஆத்மாங்கிறது எந்த விதமான மாறுதல்களும் அந்த ஆத்மாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை அவர் எடுத்து சொல்றார். அதான் அடுத்தது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து. கதாச்சின்னு இருக்கு, அந்த இன்ன எடுத்துட்டு இத்து போட்டுக்கோங்க. நாயம் பூத்வா பவிதா வா ந பூயக அஜோ நித்யஷ் சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. உமா சிவகுமார் மாமி. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். न जायते म्रियते वा कदाचित् न जायते मृतये वा कदाचित् मृतये वर्ग न जायते म्रियते वा कदाचित्
நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः नायं भूत्वा भविता वा न भूयः न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे न हन्यते हन्यमाने शरीरे न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. ஓகே பியூட்டிஃபுல். சோ இது ரொம்ப ஆத்மாவுடைய அந்த ஸ்வரூபத்தை பியூட்டிஃபுல்லா இங்கே விளக்குறா. அந்த ஆத்மாங்கிறதுக்கு ஒரு பொழுதும் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதே மாதிரி அது என்றைக்கும் நித்தியமானது, எந்த காலத்திலும் உள்ளது, அது பழமையானது. சோ இந்த உடல் கொல்லப்பட்டாலும் அந்த ஆத்மா கொல்லப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா சொல்றா. அதாவது இங்க வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அதுக்கு 6 விதமான விகாரங்கள் உண்டு. சரியா? சோ எந்த பொருள் எடுத்தாலும் 6 விகாரங்கள் இருக்கு. அதாவது அது என்ன விகாரம் அப்படின்னா, முதல்ல உற்பத்தி, அதாவது உண்டாறது. அதுக்கப்புறம் அஸ்தித்வம், ஸ்திதி, அஸ்தினா இருக்கிறது, அதாவது உண்டான அப்புறம் அது இருக்கிறது, அது ரெண்டாவது. நெக்ஸ்ட் விருத்தி, வளர்றது. நெக்ஸ்ட் பரிணாமம், மாறுறது. அப்புறம் அபக்ஷயம் அப்படிங்கிறது தேயறது. லாஸ்ட் விநாசம், அழியறது. சோ எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இந்த 6 விகாரங்களும் இருக்கும். அதாவது உற்பத்தி, அஸ்தித்வம், விருத்தி, பரிணாமம், அபக்ஷயம், விநாசம், இது எல்லாமே. ஆனா இந்த ஆத்மாவை எடுத்தோம்னா ஆத்மாங்கிறதுக்கு எந்தவித இந்த 6 விகாரங்களுமே கிடையாது. சோ ஆத்மாங்கிறது முதல்ல நம்ம என்ன சொன்னோம், உண்டாவது. சோ ஆத்மாங்கிறது வந்து பிறப்பற்றது. சோ அந்த ஃபர்ஸ்ட் விகாரம் கிடையாது. அதுக்கப்புறம் இருப்பது அப்படின்னு சொல்றான். ஆத்மாங்கிறது ஸ்வபாவத்திலேயே அது வந்து சத்து இல்லையா? சோ அதுக்கு வந்து இந்த விகாரம்ங்கிறது, அதாவது இருக்கிறது அப்படிங்கிறது, அது எப்பவுமே தானே இருக்கு, உண்டாகி இருக்கிறதுங்கிறது கிடையாது இல்லையா? சோ ரெண்டாவது விகாரமும் கிடையாது. அது மாதிரி பழமையானது இது ஆத்மாங்கிறது. சோ அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. சோ மூணாவது விகாரமும் கிடையாது. அதே மாதிரி ஒரே நிலையில் இருப்பது, சாஸ்வதமா இருக்கிறது, அதனால மாறுதல்ங்கிறது கிடையாது, பரிணாமம்ங்கிறது கிடையாது. சோ நாலாவது விகாரமும் கிடையாது. என்னைக்கும் அது நித்திய வஸ்துவா இருக்கு, அதனால அதுக்கு தேய்மானம்ங்கிற அந்த விகாரமும் கிடையாது, ஐந்தாவது விகாரமும் கிடையாது. அதே மாதிரி சரீரம் வந்து கொல்லப்பட்டாலும் அந்த ஆத்மா கொல்லப்படுறது கிடையாது, அதனால ஆத்மாக்கு அழிவுங்கிறதே கிடையாது, ஆறாவது விகாரமும் கிடையாது. சோ இந்த 6 விகாரமுமே ஆத்மாக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப கிளியரா ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை பத்தி சொல்றார். இந்த 6 விகாரங்கள், எல்லா பொருளுமே இந்த 6 விகாரங்களுக்கு உட்பட்டது. ஆனா ஆத்மா இந்த 6 விகாரங்களுக்கும் உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்ற. சோ ஆத்மாக்கு விகாரமே இல்லை அப்படிங்கறதுனால அந்த ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது. சோ அத வந்து இன்னும் அவர் விளக்கி சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. நம்ம இது வந்து நாளைக்கு பார்க்கலாம்.
நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. அதாவது ஒரு ஸ்பூன் ஃபீடுன்னா இதுக்கு மேல யாரும் அவ்வளோ அழகா பகவான் வந்து எடுத்து சொல்லியிருக்கார் அர்ஜுனனுக்கு, நம்மளுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம வந்து இனிமே பண்ண வேண்டியது விசாரம் தான். எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறது நம்மளா நம்மளுக்கு ஆத்ம விசாரம் பண்ணறது தான் பாக்கி. ரொம்ப இப்பதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 18 சாப்டர்ல இன்னும் எப்பேற்பட்ட கருத்துக்கள், எப்பேற்பட்ட பொக்கிஷங்கள்லாம் அவர் சொல்ல போறார் தெரியுமா? நம்ம இத படிச்சு முடிச்ச உடனே எதுக்குமே கவலையே இல்லாத ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நம்மளுக்கு இருக்கும்னு தோணும். அது மனசுலயே இருக்கணும். அதை வந்து விட்டுறக்கூடாது. ஓகே, ரிவைஸ் வேணுமா? சரி, பண்ணிடலாம். மேம் சொல்றேன் மேம், ஹேண்ட் ரைஸ் பண்றேன் இல்லை நீங்க சொல்லுங்க. நானே சொல்லிவிட்டேன். சரி. ஓகே, 7th ஒன்லேருந்து. कार्पण्यदोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम् न हि प्रपश्यामि ममापनुद्यात्. அதன் அடுத்தது ஆமா. यच्छोकमुच्छोषणमिन्द्रियाणाम् अवाप्य भूमावसपत्नमृद्धम् राज्यं सुराणामपि चाधिपत्यम्. सञ्जय उवाच एवमुक्त्वा ऋषिकेशं गुडाकेशः परन्तप न योत्स्य इति गोविन्दम् उक्त्वा तूष्णीं बभूवः. तमुवाच ऋषिकेशः प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये विषीदन्तमिदं वचः. श्रीभगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे गतासून गतासूंश्च नानुशोचन्ति पण्डिताः. न त्वेवाहं जातु नासं न त्वं नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः सर्वे वयमतः परम्. देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिः धीरस्तत्र न मुह्यति. मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्याः तां स्थितिक्षस्व भारत. यं हि न व्यथयन्त्येते पुरुषं पुरुषर्षभ समदुःखसुखं धीरं सोऽमृतत्वाय कल्पते. नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः. अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति. अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ता शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत. ययेनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते. न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः. अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. அவ்வளவுதானே? எஸ் மேடம். அவ்வளவுதான் மேம். ஓகே. மம்மி ஒரு டவுட் மம்மி. எஸ். இப்போ நம்ம அசத்து சத்துன்னு சொல்லி இப்போ படிச்சோம். அதுல வந்து இப்போ பழைய கதை புராண கதை எல்லாம் கேட்டோம்னா இப்போ ராமரே வந்து ராவணனை
கொன்னதால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது அப்படின்றது சொல்றோம். அப்ப அசத்துன்ற ஒரு அவன அழிச்சதுக்காண்டி அந்த மாரி தோஷம்லாம் எதுக்காக வருது மாமி? ஏன்னா அவனுடைய ஆன்மாவும் அப்ப அழியலன்னு தானே அர்த்தம். அவனோட உடல் தானே அழிஞ்சது. அதுக்கு அவ்வளோ தோஷம் அவ்வளோ மூளையெல்லாம் கிடையாது. நான் ம். யோசிக்கிறேன் நானும். திடீர்னு இப்படிலாம் கேட்டா நான் ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட். பட் ஓகே, கண்டிப்பா ஓகே. ஐ வில் திங்க் அண்ட் நான் சொல்றேன். நான் பார்க்கறேன் நானும். ம். ஐ வில் சரி மாமி. ஓகே, ஓகே. ஐ வில் டெல் யூ. ஐ வில் ஆ. டெஃபினெட்லி ஐ வில் ஆல்சோ திங்க் ஓவர் அண்ட் டெல் யூ. சரி மாமி. அதே மாரி தான் இந்த பொள்ளாச்சி பக்கத்திலேயே திருப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. திருமுருகன் பூண்டி அப்படின்னு. ம். அங்கேயுமே அப்படிதான் சொல்லுவாங்க. முருகனே வந்து அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டனால சிவலிங்கத்த புடிச்சு வழிபட்டாரு. அதனால அந்த ஊருக்கே திருமுருகன் பூண்டி அப்படின்னு வந்தது அப்படின்னு. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் படிக்கிறச்ச அந்த மாதிரி திடீர்னு ஞாபகம் வந்தது. அதான் கேட்கலான்னு கேட்டேன். இல்ல நம்ம ஃபுல் பகவத்கீதை படிக்கும்போது நீங்க கேட்கறதுக்கு ம். எல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் அதுல ஓகே. வரும். நம்ம இப்பதானே ஓகே. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஐ அம் ஆல்சோ ம். லேர்னிங் அலாங் வித் யூ ஆல் ஒன்லி. ஓகே, எனக்கு ஓகே. ஃபுல்லா சரி நான் மாமி. இதுவரைக்கும் படிச்சது கிடையாது. ஸோ ஓகே. டியூ கோர்ஸ்ல மேபி யூ வில் கெட் ஆன்சர் ஃபார் ஆல் தீஸ். சரி மாமி. ஓகே. தேங்க் யூ. பட் நான் வந்து கேட்கிறேன், எங்க அப்பாவை கேட்கிறேன். ஏன்னா he has ஆ read சரி மாமி. many times. நான் ஓகே, ஓகே. கேட்கிறேன். கண்டிப்பா மாமி. தேங்க் யூ. ஓகே. ஓகே, யாராவது இது சொல்லுங்க எண்டிங் சாந்தி மந்திரம். சொல்றேம்மா. சொல்லுப்பா. स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असदो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः करेक्टमा हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. Thank you. தப்பு இருந்துட்டாமா? ராகம் தான் Thank you, கொஞ்சம். ma'am. சரிம்மா, கரெக்ட் அது பண்ணுங்க.